தாய்லாண்டில் லாய்க் ரத்தோங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அதுக்கு வந்துட்டு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி ராய்க் ரத்தூம் டே. வாழை இலை, வாழைத்தண்டு, கேண்டில், ஊதுபத்தி ஏதாவது ஒரு ஃப்ளவர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு பாப்பு இந்த வருஷம் ஸ்கூல்லேயே ஒரு பொக்கே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுதான் இந்த வருஷம் நம்ம ரிவரில் விட போகிறோம். எப்போதும் வாங்கி தான் விடுவோம். ஸோ இந்த வருஷம் பாப்பு பண்ணதை விட போகிறோம். இன்னொன்று வேண்டி விடுங்க. இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லாமல் மீன், குட்டி குட்டி ஆமை, அதுக்கப்புறம் ஸ்னெயில் இதெல்லாம் கூட ரிவரில் விடுவாங்க. இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இந்த ரிவர்லேயே விட்டாச்சு. போன வருஷம் இங்கே வெள்ளம் வந்ததால் இங்கே யாருமே பண்ணலை. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய ரிவர் இருக்கும், அங்கே போயிட்டு தான் விட்டோம். ஸோ இந்த வருஷம் இங்கேயே விட்டாச்சு. தண்ணி எங்கெல்லாம் ஓடிட்டுருக்கோ அங்கெல்லாம் வந்து விடலாம். ஸ்நாக்ஸில் பண்ண இந்த மாதிரி குரோக்கடைல், டெடி பியர் இதெல்லாம் வந்து இந்த குட்டீஸ்க்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்கெல்லாம் வாங்கி விடுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு லேண்டன் லேம்ப் வந்து விட்டோம். இதெல்லாம் முடிச்சுட்டு லேட் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டு எதுவும் செய்கிறதுக்கு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு இங்கேயே ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்லான்னு வந்தோம். இங்கே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபுட்டு. இந்த லாய்க் ரத்தோங் ஃபெஸ்டிவலில் அவங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டி தான் இதெல்லாம் வந்துட்டு தண்ணியில் விடுறாங்க. நம்மளும் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வந்து இந்த லாய்க் ரத்தோங் ஃபெஸ்டிவலில் வெடியெலாம் வெடித்து சூப்பராக முடிச்சு வச்சாச்சு.